இப்போ நாமக்கல் கவிஞரோட இலக்கியங்களை பற்றி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கட்டுரைகள் எத்தனை, கவிதைகள் எத்தனை இந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. அதுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம். கட்டுரைகள் 12. இது எப்படின்னா 12 ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா 12th எக்ஸாமுக்கு ஒரு கொஷினுக்கு நம்ம கட்டுரை மாதிரி எழுதினா மட்டும்தான் நமக்கு ஒரு கொஷினுக்கு மார்க் கிடைக்கும். அப்போ கட்டுரைனா 12th. கவிதை இப்போல்லாம் பசங்க வந்து 10th கவிதை எழுத ஆரம்பிச்சிடுறாங்க பொண்ணுங்களுக்கு. அப்போ கவிதைனா 10th. இலக்கிய திறனாய்வு மட்டும் 7th. அதாவது எப்பயுமே இலக்கணம் இலக்கியம்லாம் 6th பேசிக்காக வரும், 7th கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக வரும். அப்போ 7th. கட்டுரைனா 12th, கவிதைனா 10th, இலக்கிய திறனாய்வுனா 7th. சிறு காப்பியம் சொல்லுவாங்கள்ல, 5ல் வளையாதது 50ல் வளையாது அப்படின்னா, அப்போ சிறு வயதில் வளையாதது அப்படின்னா சிறு 5ல் 5. சிறு காப்பியமும் புதினமும் 5. மொழிபெயர்ப்பு 4. அது எப்படின்னா நம்ம எப்பயுமே மொழிகள் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன சொல்லுவோம், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு இந்த 4 மொழியை சொல்லுவோம். அப்போ மொழிபெயர்ப்பு 4. இசை அப்படின்னா இயல் இசை நாடகம்னு 3 இருக்குது. அப்போ அது 3. இசை நாவல்களும் சுயசரிதையும் 3. நாடகங்கள் 2. எப்படின்னா எப்பயுமே மகாபாரதமும் ராமாயணத்தையும் தான் வந்து ஒவ்வொரு இதுக்கும் நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லுவோம். மகாபாரதத்தில் எப்படி நடந்துச்சு, ராமாயணத்தில் எப்படி நடந்துச்சுன்னு அந்த 2 நாடகத்தை பற்றி தான் சொல்லுவோம். அப்போ 2. உரை அப்படின்னாலும் உரை அப்படிங்கிற பேசுகிறத வச்சுக்கலாம். ஒருத்தங்க பேசுவாங்க, ஒருத்தங்க கேட்பாங்க. அது 2க்கு 2. அப்போ பார்க்காம சொல்லலாம்.